என் ஆட பர்பஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட 2/2 தான் பார்க்க போகிறோம். ஐ வாண்ட் யூவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த பார்ட் வந்து கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஓகேடா. இதில் வந்து ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். ஸோ ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கே ஒயனோட அம்மா தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒயனோட 10 வயசுல இருந்து பார்க்கலாம். அவளோட அப்பா சரியான குடிகாரன். குடிக்கிறது, வீட்டில் வந்து அடிக்கிறது, அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது. ஸோ இதே தான் பண்ணிகிட்ருப்பான். ஸோ கேர்ள்ஸ் கூட அப்படி இப்படின்னு இருக்கிறது. ஸோ நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கே அந்த கேர்ள்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஒயன்லாம் அதை பார்த்து பார்த்து அவளால் முடியல. அம்மா, இதுக்குமா அப்பா இப்படி பண்ணுறாரு? அப்பா எதுக்கு அந்த பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராரு? அம்மா, எனக்கு பயமாக இருக்குமா? அம்மா இருக்கேல்ல, பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது, சரியா? ஸோ இப்படியே போகுது அவள் லைஃப். ஒரு கட்டத்தில் அவள் ஏஜும் அட்டன் பண்ணுறா. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. இப்போ அவளுக்கு 13 வயசு ஆகுது. அவங்க அப்பா வேறொரு பொம்பளையை கூட்டிகிட்டு ஓடியே போயிட்டாரு. இப்போ அம்மா, தங்கச்சி அவளோட ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க அம்மா தான் கிடைக்கிற வருமானத்தில் 2 பேரையும் படிக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் முடியலை. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு, ஒயனோட 16வது வயசில் அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப தூரத்து சொந்தம். ஸோ அந்த மாப்பிள்ளையை அவள் பார்த்தது கூட கிடையாது. மாப்பிள்ளை ஆனால் ஃபாரினில் இருக்கிறவர். ஸோ 1 மந்த்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வயந்தா அவளுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் சில விஷயங்கள் அவங்க அப்பா பண்ணனால புரிஞ்சிருக்கா. ஆனால் ஏதோ ஒரு வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம், இனி அம்மா கூட இருக்க முடியாது, அவளுக்கு அந்த வருத்தம் தான். ஸோ இப்போ நாளைக்கு தான் மேரேஜ். ஒயனோட பெரியம்மா இப்போ ஒயனை கூப்பிட்டு, ஒயன், பெரியம்மா, கல்யாணம்னா என்னன்னு உனக்கு தெரியும்ல. என்னதான் சின்ன வயசாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நீயும் வளர்ந்துருவ. உங்கள் அம்மா மாப்பிள்ளையை பற்றி சொன்னால. என்ன பெரியம்மா? மாப்பிள்ளைக்கு 30 வயசு ஆகுது, ஃபாரினில் இருக்கான், நல்லா சம்பாத்தியம். இங்கே பாரு, இந்த இடத்த விட்டுட்டோம் அப்புறம் அவ்வளோதான். உங்கள் அப்பா ஓடி போயிட்டான். இதுக்கடுத்து உங்கள் அம்மா தான் உன்னை பார்த்துக்கணும், புரியுதுல? சும்மா அங்கே போயிட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பியெல்லாம் வந்துடாத. அவ்வளோதான். எதாக இருந்தாலும் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், புரியுதா? 30 வயசா? அம்மா எதுவும் சொல்லலையே. நாங்கள் தான் சொல்ல வேணான்னு சொன்னோம். சரி, நாளைக்கு கல்யாணம்ல, போ. சரிங்க பெரியம்மா அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. போய் அப்படியே படுக்கிறா. 16 எங்கே இருக்குது, 30 எங்கே இருக்குது? ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மேரேஜ் எல்லாம் முடியுது. இப்போ அந்த நைட், என்னங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. வேண்டாண்ணே, வேண்டாம். பாட்டி பெரியம்மாலாம் சொன்னாங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு. அதான் சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அதான் சின்ன பொண்ணா சைஸாக தாண்டி இருக்க. என்னங்க, எனக்கு பயமாக இருக்குது. வேண்டாம். வேண்டாம்மா, வேண்டாம், நான் சொல்லக்கூடாது ஃபஸ்ட் நைட்டில். வேண்டாங்க, பயமாக இருக்குது. பட் அந்த மிருகம் கேட்கல. அப்படியே அவளுக்கு அந்த நைட் அப்யூஸ், சொல்லப்போனால் அப்படி தான் சொல்லணும், நடக்குது. ஸோ அப்படியே 1 வீக் அப்படியே பண்ணிகிட்ருக்கான் அவன். சின்ன பொண்ணு எதுவுமே பார்க்காம அவளுக்கு தலை சுற்று, மயக்கம், அவளால் நடக்க முடியல, கதறா. இதெல்லாம் அவளோட அத்தை மாமாக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அவங்க பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அமைதியாக இருப்பாங்க. இப்போ 1 வீக் முடிஞ்சதும் அவனும் ஃபாரினுக்கு கிளம்பிடுறான். இப்போ அந்த வீட்டில் ஒயன், அவனோட அத்தை மாமா அப்படி தான் இருக்காங்க. ஏய், என்னடி நீட்டி நினைச்சிட்டு வர? என்ன? அத்தை, காலெலாம் வலிக்குது. வலிக்க தான் செய்யும், என் பையன் பண்ண ஃபோர்ஸுக்கு. என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, போ போய் பாத்திரத்தை கழுவு, போ போடுன்றல அப்படின்ட்டு ஒரு மிதிக்கிறாங்க. போகிறேன். ஒன்றும் இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா பாரு. இங்கே பாரு, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது எங்கள் 2 பேரை பார்த்துக்க தான், புரியுதுல? போ, சீக்கிரம் போய் சோறாக்கு. சரிங்க அத்தை. என்னடி உப்பு போடாமல் சமைச்சிருக்க?
அப்படின்ட்டு அந்த குழம்பு எடுத்து மூஞ்சிலே ஊற்றுறாங்க. எரியுது. இங்கே பாரு, ஒழுங்காக சமைக்கிறதா இருந்தால் சம, இல்லைன்னா மூடிட்டு போ. என்ன என்ன க்ளீன் பண்ணியிருக்க? என்னடி க்ளீன் பண்ணியிருக்க? அத்தை வலிக்குது அத்தை. நல்லா பிடி, காலை நல்லா பிடி. அதை மிதிக்காதுங்க, இதை அமுக்குறேன். நல்லா பிடிக்கணும். அப்படிதான். இப்போ அப்படியே ஆஃப்டர் 3 years கழிச்சு, என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களை நம்பி தானே எங்கள் பொண்ணை அனுப்பணும், இப்போ இப்படி சொன்ன? எனக்கு அவளையும் பிடிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ணுறது? சொல்லுமா, வேணா செட்டில்மெண்ட் பண்ணலாம். என்ன பேச்சு பேசுகிறீங்க? என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ போய் எப்படின்னா நானே ஃபாரினுக்கு போயிட்டேன். ஏதோ ஒரு வாரம் தான் பண்ணேன். அடுத்து அவன் கூட இருந்து பிள்ளை வந்துச்சோம். யார் கண்டா? என்னம்மா? சே, இப்படி பேச உனக்கு மனசு வருது இல்லை? இதுக்கடுத்து இந்த வீட்டில் என் பொண்ணை வச்சுருக்க மாட்டேன். வாமா போகலாம். அம்மா வான்னு சொல்கிறேன்ப்பா. இவன் உனக்கு வேணாம், விவாகரத்து பண்ணிடலாம். பண்ணுங்க தாராளமா. ஏதோ பணங்கினா வேணும்னா உன் கூட இருந்ததுக்கு அனுப்பி வைக்கிறேன். வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக 2 பேருக்கும் டிவோர்ஸும் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வயனோட அம்மா அப்படியே அழுதுகிட்டே சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வயன், அவங்க அம்மா, தங்கச்சி இவான், அவ்வளோதான். என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அந்த வீட்டில்? எதையுமே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னதில்லை. 16 வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம 30 வயசு கிழமை. அவன் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அவனுக்கு 30 வயசா இல்லை 35 வயசா எனக்கு அது கூட தெரியலப்பா தம்பி. உங்கள் அப்பா மாதிரி வேற ஒருத்தி இழுத்துட்டு வந்துட்டு அடுத்து அவகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினாலே எனக்கு வேண்டாமான்னு அவளுக்கு ஒரு பயமாகவே ஆகிடுச்சு. அதான்ப்பா, யாராச்சும் கேட்டா என் மருமக அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு ஒரு ஆம்பளை துணையே இல்லை. எவனாச்சும் தெரிஞ்சவன், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவன் வீட்டுக்குள்ளே வந்து தப்பாக பார்க்குறான். எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காப்பா. அவள் வாழ்க்கை தான் போச்சு, இவன் வாழ்க்கை அப்படி போகக்கூடாதுன்னு தான் அந்த பிள்ளை இவ்வளோ ஓட்டமாக ஓடுது. எவனும் இவனை நெருங்கிடக்கூடாதுல்ல. அப்போ ஜேகேக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குமா. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே மாறும். ஏதோப்பா நீ சொல்கிற மாறினா சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் மாறும்மா, கவலைப்படாதீங்க. நீங்கள் அழுகாதீங்க தம்பி அப்படின்ட்டு ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகிறாங்க. ஸோ சிஸ்டருக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஜங்குக்கு அப்படி 2 பேரும் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். காரில் வரும்போதெல்லாம் இதே தாட்ஸ் தான் அவனுக்கு. சார் ஜங்குக் சார், என்னாச்சு? இடம் வந்துருச்சா? இல்லை சார், ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கீங்க, அதான் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரில சன். எனக்கே நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி நான் நார்மலாகவே இல்லை. தெரியுது சார், உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது சார். நான் ஒன்று சொல்லலாமா? தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு சன். இது வரைக்கும் நீ ஏதாவது சொல்லி நான் தப்பாக எடுத்துருக்கேன்? இல்லை சார், அது சொல்லு. அது இல்லை சார், வயனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தெரியல சார். நீங்கள் அப்ரோச் பண்ணது வேணால் தப்பாக இருக்கலாம், பட் உள்ளே ஏதோ வச்சுட்டு தானே நீங்கள் அவங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்க. சன், இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. ஸோ என்னை விட நீ ஒரு 5 வயசு மூத்தவனா? ஆமாம் சார். 37 கரெக்டு? ஆமாம் சார். ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன். தெரியல, எனக்கு அவளை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அவள் கூட எப்படி க்ளோஸாக இருந்துன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் எதை பார்த்து எனக்கு தெரில சன். சார் ஓகே, புரியுது. நம்ம ஏதாவது காஃபி குடிச்சிட்டு போகலாமா சார்? ஓகே
அவனும் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்கு போகிறாங்க. ஸோ ஜங்குக்குள்ளே போகிறான். அப்போ எதாச்சியமாக பார்க்குறான், ஒரு ஸ்டாஃப் கையில் ஒயனோட பேபி தான் யுவான் தான் இருக்கான். அப்படியே அழகாக விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு சிரிச்சிட்டே அப்படியே கிட்ட போய், எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்ச நேரம் வச்சுக்கலாமா? ஓகே சார், என்னங்க? என்னடா விளையாண்டுட்ருக்க? பொண்ணுங்களை பார்த்ததும் அப்படியே சிரிச்சிக்க விளையாடுறது, என்னை பார்த்தா மட்டும் பல்ல காட்ட மாட்டான். பழைய மொழிகளை என்னடா சிரிப்போனது? என்னடி அதிசயமாக இருக்குது, ஜங்குக் சார் கொஞ்சிட்டு போகிறாரு, எனக்கே தெரியல அப்படின்னு தூக்கிட்டு போகிறான். சார், நான் அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணுறேன். ஓகே, நான் ரூமில் இருக்கேன். ஸோ ஜங்குக்கு அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போய் ஒன் கூட நல்லா விளையாடுறான். ஸோ நல்லா விளையாண்டுட்ருக்கான். ஒன், சொல்லுங்கள் சார். என்ன சார், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நைட் ஷூட். ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு போகிறாரு. என்ன இவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறாரு, என்னவோ அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு இங்கே நல்லா அப்படியே யுவான் கூட விளாண்டுட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் யுவான் அப்படியே நல்லா தூங்கிடுறான். என்னடா அதுக்குள்ளே தூங்கிட்டேன், எனக்கு போர் அடிக்குதே, இன்னும் இவ்வளோ டைம் ஆயிடுச்சா? இவன் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரில. ஐயோ, உங்கள் அம்மா மாதிரியே இருக்க. ஒன்று தெரியுமா, எனக்கு கேர்ள் பேபி தாண்டா ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக பொண்ணுங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, உன் மேலே இவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கேன். வளர்ந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இப்படி இருப்பேனான்னு எனக்கு தெரில சத்தியமாக. ஸோ இப்போ அப்படியே பெட்டில் அழகாக படுக்க வச்சு 2 சைடு பில்லோ அப்படியே நிறையா பில்லோஸ் வச்சுட்டு அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறான். ஸோ வயனுக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவள் ரொம்ப பிஸி ஒர்க்கில் இருக்கா. ஸோ ஜங்குக்கு போனதும் வேகமாக மேக்கப் போடுறான். ஸோ வயனை பார்த்து வழக்கம் போல் கண்ணடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ வயனுக்கு இது ரொம்ப கடுப்பாக இருக்குது, இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபைனலாக ஒரு லேட் நைட் ஆகிடுச்சு. ஒயன் அப்படியே யுவானை தேடிட்டு இருக்கான். ஸோ வழக்கம் போல் இந்த ஸ்டாஃப் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கோமா இப்போ ஜேகேயோட ரூமுக்கு தான் வரான். ஜேகே இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே யுவான் பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கான். ஸோ உள்ளே போகிறான், ரொம்ப சவுண்டாக கத்திட்டு தான் போகிறான், ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்தா ஜேகே அப்படியே யுவானை ஹக் பண்ணிவிட்டு அழகாக தூங்குறான். ஸோ 2 பேரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே தூங்குறாங்க. அப்படியே பார்க்குறான். இல்லை, உனக்கு ஒரு நல்ல அப்பா இருந்திருந்தா இப்படி தானே அழகாக உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கியிருப்பாரு. என்ன யோசிக்கிறவன் நீ? என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு கிட்ட போய் அப்படியே ஜங்கு கூட ஹேண்டை பொறுமையாக எடுத்து விட்டு யுவானை தூக்கலான்னு போகிறான். ஜங்கு அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சிடுறான். என்ன பண்ணுற சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். 11:30 ஆக போகுது, தனியாக போயிடுவியா? கேப்பு கூட இருக்காதே. சார், நான் பார்த்துக்கிறேன் சார், யுவானை மட்டும் கொடுங்க. இருடி, பிள்ளைய வசதி எங்கே போவேன்? அப்படியே ஆட்றா உடனே. இரு சார், இரு, கார் எடுக்கிறேன், நம்ம போகலாம். சார், நான் எப்படி சார் உங்கள் கூட வர்றது? வெளியே யாராச்சும் பார்த்தா? எவனும் எதுவும் சொல்ல மாட்டானுங்க, வா. எல்லோரும் கிளம்பியிருப்பானுங்க. நைட்டு எவன் கேமராவை பிடிச்சி பார்த்துட்டு இருக்க போகிறான், வா. சார், பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இப்போ நீ வரியா இல்லை உன்னையும் எவனையும் சேர்த்து தூக்கிட்டு போகட்டா? சார், என்ன வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ காரில் தான் போயிட்டுருக்கான். சார், வீடு இந்த பக்கம் இருக்குது, எங்கே போகிறீங்க? இருடி, பசியும் இல்லை, இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கேன், சாப்பிட்லாம். சார், எனக்கு வேணாம், வீட்டுக்கு போனால் அம்மா எனக்கு பசி இதுவா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு பெரிய ஹோட்டல். ஸோ அப்படியே உள்ளே போகிறான். சார், நான் எப்படி ஆடி? சார், ஃபேமிலி டேபிளா? ஆமாம் சார். அது ஆடி. ஓகே, இந்த பிளேஸ் ஓகே தான். ஓகே சார், தேங்க்யூ. சார், அது அவன் பார்த்துருக்க மாட்டான், அதான் மாஸ்க் போட்டிருக்கான்ல. அது இல்லை சார், எதுக்கு ஃபேமிலி டேபிள்னு சொன்னீங்க? நார்மல் டேபிள்லேயே உட்காந்துருக்கலாம்ல. ஏன் நீ, நான், தம்பி 3 பேர் இருந்தால் ஃபேமிலி தானே? சரி, என்ன உட்கார்டி. அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் ஜங்கு கையில். சரி, என்ன சாப்பிட்ற? சரி, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு கிளம்பலாம். ஒருத்தி கிளம்புறதுலே இருக்கான்.
மெனுவில் ஓகே இது இது அப்புறம் இது ஓகே சார். சார் அவங்களுக்கு அதே கொண்டு வந்துடுங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் 2 ஃப்ரெஷ் ஜூஸ். ஓகே சார், கொஞ்சம் குயிக்கா. ஓகே ஓகே சார் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் போகிறாங்க. ஜங்க் அப்படியே கண்ணடிச்சிட்டு என்னடி சார் அமைதியாக இருங்க சார், சும்மா டி அதெல்லாம் போட்டு கூப்பிடாதீங்க. என்ன அவ்வளோ கோவம் சார்? என்ன சார் பண்ணுறீங்க பப்ளிக் பிளேஸில்? கணத்தை விடுங்க சார். ஏய் என்ன சார் மோரு ஜாங்குன்னு கூப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதோடா கோவத்தை? சார் நான் உங்களோட பெரிய பொண்ணு, என்னை மரியாதையாக நூனான்னு கூப்பிடுங்க. எது? ஏய் 26 தானே ஆகுது, எனக்கு எவ்வளோ தெரியுமா? 32டி. சார் ஆர்டர் வந்துடுச்சு, சாப்பிடுங்க. ஓகே சார் எதுக்கு சார் இதை ஊட்டி விட்டீங்க? நல்லா இருக்குல்ல, சாப்பிட்றீ. ஓ இதுக்கு தான் இவர் கூட வந்தனும். சார் போதும் சார். அதுக்குள்ளேயுமா? இல்லையே, உன்னை பார்த்தா எல்லாத்தையும் வெட்டணுங்கிற மாதிரி இருக்கே. சார் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் சார். சாப்பிட்றீ, சாப்பிடு. சார் தம்பி தூங்குறாண்டி, நல்லா செம்ம தூக்கம், நல்லா ஆட்டம் போட்டான் என் கூட. என்ன ஆட்டம் போட்டானா? நிஜமாவா? சிரிச்சியா என்ன? இல்லை, அழகா இருக்கு. எப்படி விளாண்டா தெரியுமா? இங்கே பாரு கையை, செம்ம கையை காட்டுறான். குட்டி குட்டி மார்க்கா இருக்கு. என்ன பண்ணான் சார்? என்னது இது? அதுவா அவனோட நெகம். நான் இப்போ தான் எல்லாத்தையும் வெட்டி விட்டேன். ஏண்டி ஒரு நெகம் கூட வெட்ட மாட்டியா என்ன? நெயில் கட் பண்ணாமல் எவ்வளோ வளர்த்து வச்சுருக்கான், பிடிச்சி நல்லா இழுத்து விட்டான். அப்புறம் பல்லே முளைக்கெல்லாம் அந்த 2 பல்லை வச்சு பார்த்தியா எத்தனை மார்க்குன்னு சொல்லி. சாரி சார். ஜங்குக்கும் சிரிக்கிறான். வயன் சிரிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காண்டியே சிவான் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் சட்டி காமிச்சிட்ருக்கான். சரி ஓகே, நல்லா சாப்பிடு. ஏய் 1 நிமிஷம், 1 மினிட். திரும்ப ஏய் யார் நீ? ஸோ அப்படியே நீங்கள் ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. ஏன்னா அது உங்களோட பழைய ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட. ஸோ நீங்கள் பார்த்த பொண்ணெல்லாம் கிடையாது, இது வேற ஒரு பொண்ணு. அப்படியே ஷோல்டரில் கை போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். வயன் தானே நீ? ஹே என்னடி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆளே நல்லா மாறிட்ட. சே இப்படி தெரிஞ்சிருந்தா ஒன்றை விட்டுருக்க மாட்டேனே. 20 வயசில் பார்த்த பொண்ணு மாதிரியே இல்லையடி, நல்லா கும்முன்னு ஆயிட்ட. எது அது ஏன் குழந்தை தானே? அவளுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. அந்த நைட்டு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ ஜங்குக்கு இதை பார்க்குறான். அப்படியே ஒயனோட கையை டைட்டாக பிடிக்கிறான். இவன் யார்? ஓ இப்போ இருக்கிற கரண்ட்டு புருஷனா இல்லை பாய் ஃப்ரெண்டா? ஏய் யார்டா நீ? யார்? கிளம்பு. ஹே கூல் ப்ரோ, நான் தான் இவளோட முன்னாள் புருஷன். சொல்லியிருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஆமாம் நீ எத்தனாவது ஆள்? ஏய் வாயை கிழிச்சிருவேன், போயிடு. ஏய் என்ன ரொம்ப பண்ணுறேன்? இவ கூட எத்தனை தடவை பண்ணியிருக்கேன் தெரியுமா? வாழ்ந்துட்டான். அப்போ ஜங்குக்கு எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது பப்ளிக் பிளேஸ். அவன் வேற ஒரு பெரிய செலிப்ரிட்டி. அப்படின்னு டம்ளரை அழுத்தி பிடிக்கிறான். ஸோ அவன் அக்கெல்லாம் சிரிச்சுட்டு இப்படி தெரிஞ்சிருந்தா விட்டுருக்கவே மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, நீ வேணா யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ செட்டில்மெண்ட் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம் அந்த பையனுக்கு. செட்டில்மெண்ட்டு பரவாயில்லையே, இந்த டீலிங் நல்லா தான் இருக்குது. டீலிங் போட்டுக்கலாம். பயன் பார்ப்போலாம். சார் வான்னு சொன்னேன். சரோஜ் வாடி அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு அப்படியே போகிறான். ஸோ அவன் நக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அந்த பொண்ணு கூட போயிடுறான். ஸோ ஜங்குக்கு சரியான காண்டு, அவனால் தாங்க முடியலை. ஸ்வயனுக்கு அப்படியே அழுகையாக வருது. அப்படியே கண்ணில் கண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு அதை பார்க்க பார்க்க அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ நேரம் சிரிக்க வச்சேன், அழ வச்சுட்டான்ல. என் பொண்டாட்டி அழ வச்சிட்டான்ல, அவனை ஏதாச்சும் பண்ணணுமே. ஒயன் தம்பியை பிடிச்சிக்கோ. சார் தம்பியாக பிடிச்சிக்கோன்னு சொன்னேன்.
இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த காரை விட்டு வெளியே வந்துட்டு, ஹலோ சென், ஆ சொல்லுங்கள் சார். அது நான் உனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் பாரு. ஓகே சார், இதோ 1 நிமிஷம் சார். இது வேணும். அப்புறம் கார் நம்பர் சார் நான் பார்த்துட்டேன் சார். ஓகே 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு சார். அது போலீஸ் கேஸாக இருந்தா சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். ஆக்சிடெண்ட் மாதிரி செட் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் அது பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ மட்டும் அனுப்பி விடுங்க. ஓகே, அவன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சணும். ஓகே சார், பக்காவாக பண்ணிடலாம் சார். எனக்கு புரியுது சார், வான் மேடம்காக கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சார் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு நியூஸ் வந்துடும். ஓகே சார். சென், நீ முடிச்சிடுவான்னு தெரியும்டா, சீக்கிரம் பண்ணேன்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு உள்ளே போய் உட்காடுறான். ஸோ வயன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கு இப்போ வயனோட வீட்டுக்கு போகாமல் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வயன் இவ்வளோ நேரம் நிமிர்ந்து பார்த்துருக்க மாட்டான், இப்போ தான் பார்க்குறான். சார் எங்களுக்கு வந்திருக்கோம், வா உள்ள. சார் என்ன சார்? வான்னு சொன்னேன், வா. லேட் நைட் ஆயிடுச்சு, எப்படி போவேன்? மழை வேற பெய்யுது, அடி. சார் பரவாயில்ல சார், 1 கிலோமீட்டர் நடக்கணும் உங்கள் வீட்டுக்கு. ஆட்டோவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எப்படி போவ? கார் வேற உள்ளே போகாது, வா. சார் அம்மாலாம் தப்பா நான் பேசிட்டேன் ஆண்டிகிட்ட. என்ன வாடி அப்படின்னு சொல்லிட்டு யுவானை தூக்கிட்டு உள்ளே போகிறான். எங்கள் அம்மாட்ட எப்படி பேசுனீங்க? அதெல்லாம் பேசிட்டோம், நானும் ஆண்டியும் கொஞ்சம் க்ளோஸ், உனக்கு தெரியாது. என்ன? ஓகே, சாப்பிட்றியா? சரி, இப்போ தானே சாப்பிட்டோம். சாப்பிட்லையே, சாப்பிடவே இல்லை. அந்த நாய் வந்தனால. சரி ஓகே, எனக்கு பெருசாக சமைக்கலாம் தெரியாது, ராமின் வேணா பண்ணி தரட்டா? வேணாம் சார். சார் உங்ககிட்ட நான் ஒன்று. ஓகே, நீ தம்பி தூங்குறான்ல, மேலே போய் பெட்டில் போட்டு விட்றேன், கொடு. சார் இது இப்போ ஜங்குக்கு அப்படியே பெட்டில் போட்டு வந்து. ஓகே நீ அவன் தூங்கிட்டான். சார் நான் உங்ககிட்ட குளிக்கலையா நீ? ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறியா? சார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். அது ஏன்? அது உன் புருஷன், பழைய புருஷன், அப்படி தானே? அதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, இப்போ புருஷன் சொல்லக்கூடாது. சொல்லாத, ஓ வாயிலேருந்து கேட்க எனக்கு புரியலை. இப்போ உனக்கு புருஷனா அது நான் மட்டும்தான். சார் சும்மா எதுக்கிட்டாலும் ஷாக் ஆகாது நீ, புரியுதா? சரி வா சாப்பிட்லாம். சார் உங்களுக்கு புரியுதா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு? எனக்கு புரியுதுமா, உனக்கு தான் புரிய லேட் ஆகும். இப்போ நீ அப்படியே எமோஷ்னலாக சார் இல்லை சார் அப்படி இப்படின்ப. எதுக்கு, போக போக புரிஞ்சுப்பேன். சரியா, சாப்பிட்லாம். சார் இல்லை, இது செட் ஆகாது சார். உன் கூட அப்படி இருக்கணும்டி, எனக்கு இருக்கணும். ஆனால் என் பொண்டாட்டியா போதுமா? ஸ்டார்டிங் வந்து சரி விடு. சரி இல்லை, சரி வா ரூம் போகலாம். சார் பாடி அப்படின்னு சொல்லி ரூம் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ போய் பார்த்தா இவன் முழிச்சிருக்கான். என்னடா அது, இப்போ தான் தூங்குனா அதுக்குள்ளே முழிச்சிருக்கான். சார் எனக்கு பசிக்கும் அதான். ஓ ஆமாம்ல சார், அதை விடுங்க சார். என்னாச்சு உங்களுக்கு? எப்படி தெரியும்? எப்போவோ. எப்படி தெரியும் நீ? இப்போ என்ன உனக்கு? வீட்டுக்கு போனேன், உங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஏன் வீட்டுக்கா? எதுக்கு நீங்கள் போனீங்க? தெரில, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அது மட்டும் கிடையாது, உன்னை தாண்டி யுவான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரியல. ஓகே, எனக்கு இந்த இழுத்து வளர்த்து வள கொலவெல்லாம் பேச தெரியாது. எனக்குன்னு யாரும் இல்லை சொல்லப்போனால். லவ்வுக்காக நிறைய ஏங்கியிருக்கேன். அம்மா அப்பா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கெரியர் ஃபுல்லாக நான் மட்டும்தான். எனக்கு ஃபேமிலி இருக்காங்க, அங்கிள் ஆண்டின்னு தூரத்து சொந்தம். அவனுங்களுக்கு என்னன்னு தெரில, இந்த சினி ஃபீல்டு அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் ஏதோ எங்கள் அம்மா அப்பா கூட பழகின இதுக்கு பேசுவாங்க. நிறையா டைம் சேர்ந்து அவங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்க ஃபேமிலி ரொம்ப பேசுடி, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும், எதுக்கிட்டா ஒரு மாதிரி தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ உன் ஃபேமிலியை பார்த்தேன், ரொம்ப சின்னதாக அழகா எனக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆம்பளை துணியே இல்லாமல். அதான் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணுன்னு ஆசை வந்துச்சு.
அதான்டி முடிவு பண்ணேன், ஃபிக்ஸ் பண்ணேன். என் லைஃப் இப்படி தான், இவ கூட தான். உனக்கு பாஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அதை பற்றிலாம் எனக்கு கேர் கிடையாது. ப்ரெசென்ட்டில் எனக்கு உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம பேபி தான் யூ வான். அவன் பேபி, இவன் பேபி, அதெல்லாம் நான் குத்தி காமிக்க மாட்டேன், உனக்கே தெரியும். இவன் என்னோட குழந்த, ஏன்னா வயிற்றுக்குள்ளேருந்து வந்திருக்கான், என்னோட குழந்த, அவ்வளோதான். ஸோ எனக்கு ஒன்றுமே புரியலை. அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிவிட்டு, சரி ஓகே, எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்கிற பழகம் இருக்குது, உனக்கு இருக்கா? குளிக்கிற பழகம்டி. சரி அது. ஸோ இப்போ இவன் அழுகிறான். இவனுக்கு எனக்கு பால்லாம் இங்கே இல்லையே, என்ன பண்ணுறது? ஐயோ, சரி ஃபுட் கொடுக்கலாமா கொஞ்சமா? இல்லை சார், நான் கொடுத்துக்கிறேன். என்ன கொடுப்ப நீ? என்னடி கொடுப்ப? வெளியெல்லாம் போக முடியாது. இல்லை சார், நான் கொடுப்பேன், நீங்கள் குளிக்க போங்க. என்ன கொடுப்ப? சார் நான் கொடுப்பேன் சார், நீங்கள் போங்க. அதான் என்ன சார், நான் ஃபீட் பண்ணுறேன் சார், நீங்கள் போங்க. அப்போ ஜொங்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னம்மா ஃபீட் பண்ணுற? ஆமாம் சார், போங்க. என்ன? இல்லடி, போகிறேன் கூட அப்படின்ட்டு ஜொங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உள்ளே போகிறான். ஸோ போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்திருப்பான் வெளியே. ஏன்னா அவனுக்கு ஆர்வமாக இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ நல்லாவே தெரியும். சார் என்ன பண்ணுறீங்க சொல்லிவிட்டு, இல்லடி நீ கொடு, நான் அதையும் பார்க்கலை. சார் கொஞ்சம் டவல் எடுத்து கொடுங்க சார். முடியாது, டவல் இல்லையே, ஒன்று தான் இருக்குது, அதுவும் என் இடுப்பில் தான் இருக்குது, வேணா எடுத்துக்கோ. சார் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? புருஷன் தானே, பார்த்தா என்ன? சார் நான் சொல்லவே இல்லை, நீங்களாம் ஏதோ பேசிட்டு. பாரு ஜங்கு, கொடு, பாருறா, இப்போ தான் உரிமைலாம் வருது. இங்கே பாரு ஜங்கு, ப்ளீஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ் ஜங்கு, டவல் கொடுங்க. இல்லாடி இன்னுமா அவனுக்கு ஃபீட் பண்ணுற? பார்க்கவே கிக்காக இருக்கு சார், ப்ளீஸ். அப்போ ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே என்னோட ஃபோர்ஹெட்டில், சரி பொண்டாட்டி நீ கூட என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நான் வெளில போகிறேன், நான் வெளில வெயிட் பண்ணுறேன், கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூப்பிடு அப்படின்ட்டு அவன் வெளியே போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே உங்கள் நெத்தியை தொட்டு பார்க்குறீங்க, லைட்டாக ஒரு ஸ்மைல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுகிறான். ஸோ அப்படியே இவன் தூங்கினதுக்கப்புறம் அப்படியே நீங்களும் வெளியே வரீங்க. ஜங்குக்கு அப்படியே பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கோட பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தான் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு உங்கள் பின்னாடி வந்து பேக்கப் பண்ணுறான். ஓஹன் ஜங்குக் அப்படியே கூப்பிட்றேன். சார்லாம் வேணாண்ணா, ஒரு மாதிரியாக இருக்கு. உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கா? உண்மையிலே பிடிச்சிருக்குடி, உண்மையிலே பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தெரியல, மிக்ஸ்டு ஃபீலாக இருக்குது. ஆனால் என் தங்கச்சி எங்கள் அம்மாவெலாம் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தோணுது. ஸ்டார்டிங் நீங்கள் பண்ண விஷயம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் நான் எனக்கு மேலே கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கே தெரியும். ஓப்பனாக சொல்கிறேன்டி, அந்த மிருகம் மாதிரியெல்லாம் நான் அருக மாட்டேன்ன, புரியுதா? உட்காந்து உனக்கு அழுகுன்னா அழுகு, இத்தனை நாள் அழுதுருக்க மாட்டேன், அழுதுக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஒரு 16 வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளோ அவங்க அம்மா என்னை போட்டு மிதிக்கும், அவங்க அப்பா சிகரெட் எடுத்து சூடு வைப்பா. நிறையா நைட்டு சூசைட் பண்ணணும் போல இருக்கும் எனக்கு. ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன் ஜங்குக். எதுக்கு வாழணும்னு சொல்லி. அப்பா சரியில்லை, போன இடத்துல புருஷன் சரியில்லை, எதுக்கு நான் வாழணும்னு இருக்கும்போது தான் யுவான் வந்தான். என்னோட எல்லா ஹாப்பினஸும் அவன் மட்டும்தானே ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன், அதுக்கு காரணம் அவன் மட்டும்தான் ஜங்கு. தெரியல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ வேலைக்கு போயிருக்கேன், போகிற இடம் பூரா புருஷன் இல்லையா, என் கூடவா, காசு தரேன் உனக்கு கேட்டு கேட்டு எனக்கு என்ன வெறுத்து போச்சு.
இது உடம்பு எதுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஜங்குக்கு அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, லவ் யூடி பொண்டாட்டி அழுகாத, ஓகே, அதான் நான் இருக்கேன், அழுகாத, ஓகே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, என்ன பாரு, ஐ லவ் யூ. ஸோ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான், ஜங்குக்கும் பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக உள்ள லிப்ஸ் கிட்ட போய் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே லிப்ஸை தாண்டி இப்போ அவளோட சீக்ஸு, அவளோட நெக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அவளுக்கு அந்த கம்ஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே பொறுமையாக ரூமுக்கு தான் போகிறாங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். பக்கத்தில் தான் யுவான் தூங்குறான். ஜங்குக்கு யுவான் இருக்கான், பார்த்துக்கலாம். ஜங்குக்கு அது ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். ஜங்குக்கு பொறுமையாக ஜங்குக்கு. ஸோ இப்போ 2 பேருக்கும் அப்படியே அந்த மூமெண்ட் அழகாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நடுவுலையே யுவான் அழுக ஆரம்பிச்சிடுறான். ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணுங்க யுவான், ஐயோ நல்ல நேரத்தில் அழுகுறாண்டி நந்தி மாதிரி. ஜங்குக்கு போதும் போதும், சரி ஓகே 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 ஓகே, ஒன்றும் இல்லை தங்க, ஒன்றும் இல்லை ஜங்குக்கு போதும்னு சொன்னேன். சரிடி 5 minutes ஓகே. ஸோ இப்போ அப்படியே யுவானை தட்டி தூங்க வச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு, பா என்ன முறைகிற, போதும்னு சொன்னல, வலிக்குது, சரிடி பண்ண, ரொம்ப நாள் ஆச்சுல. ஜங்குக்கு உண்மையாக தான் நான் சொன்னேன், மனசில் இருக்கிறத சொல்லுவேன், ஓகே. இதுக்கடுத்து நான் மட்டும்தானே, அதுக்கடுத்தெல்லாம் டெய்லி ஜங்குக்கு அமைதியாக இருங்க பையன், சரிடி. ஸோ யுவானை தூங்கிடுறான். ஜங்குக்கு அப்படியே உங்கள் கிட்ட வந்து படுத்துட்டு, அந்த பக்கம் போங்கலை, யுவான் தான் தூங்கிட்டு இருக்காள, ஏன் அவன் தூங்கினா தூங்கட்டும், பொண்டாட்டிக்கிட்ட வரேன். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கை கொடு, கை கொடுறீ, இந்தாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ரிங்கு போடுறான். என்னது இது, இல்லை இதெல்லாம் முடிச்சிட்டான், அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுவான், அப்படிலாம் தாட்ஸ் வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான். இது எங்கள் அம்மாவோட ரிங்கு, இது வரைக்கும் நான் இதை எடுத்து என் கையில் போட்டதே இல்லை. ஏன்னா தெரிலடி, சின்ன வயசில் லவ் பண்ணேன், அது புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் பொண்ணுங்க மேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே இல்லடி, சொல்லப்போனால் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு. இத்தனை நாள் செல்ஃபாகவே பண்ணுவேன், அது ஒரு விஷயம். சி என்ன உன்கிட்ட தானே சொல்கிறேன், அதுக்கடுத்து இப்போ தான் எல்லாமே உங்ககிட்ட. ஸோ என் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு, என் பொண்டாட்டி ஆகிட்டேன், அதான் கல்யாணம் பண்ணலாம் சிம்பிளாக, ஓகே. அது வரைக்கும் இதை கழட்டாத. தெரியல ஜங்குக்கு, நீங்கள் ஏன் லைஃப்குள்ளே வந்தீங்க, இப்போ என்ன நடந்துச்சு, என் லைஃப் ஒரு நிமிஷத்தில் மாறிடுச்சா, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தூக்கம் கலைஞ்சதும் கனவு மாரி போயிடுமோன்னு, மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த பக்கம் புருஷனும் அந்த பக்கம் பிள்ளையும் நடுவில் நீயும் படுத்திருப்ப, 2 பேரும் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்குவோம். ஜங்குக்கு ஐ லவ் யூ பா, ஃபைனலி சொல்லிட்டாடா டேய் உன் பொண்டாட்டி. அப்போ ஜங்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, 1 minute அப்படின்ட்டு அதை ஆன் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறான். ஸோ அதில் அந்த முன்னாள் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் தான் லாஸ்ட் மினிட், அதாவது அவன் டெத் ஆகிற லாஸ்ட் மினிட்ல அவ்வளோ கெஞ்சி இருக்கான். ஒயனை பற்றி எவ்வளோ தப்பாக பேசினானோ எல்லாத்தையுமே. ஸோ ஜங்குக்கு ஆத்திரமே தெரியல, போட்டு தள்ளவே சொல்லியிருப்பான். ஸோ ஃபைனலாக போட்டு தள்ளிடுறானுங்க, அந்த வீடியோ தான். அதை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு, ஒத்தாயவன் பொண்டாட்டிய எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டுவேன், சர்றா பார்த்து சேர்ந்துரு என்ன மேலே. இப்போ தான் என் பொண்டாட்டி என்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் என்ன ஒன்றும் இல்லடி, சரி நாளைக்கு ஒர்க்லாம் போக வேணாண்ணே, நாளைக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலியாக வெளியே போகலாம், எனக்கு ஆசைடி ஃபேமிலியாக போகணுன்னு. ஜங்குக் நாளைக்கு எல்லோரும் போகலாம், தங்கச்சி மட்டும் அதுவாடி சரியான வாள், நாளைக்கு வந்துடுவா, எல்லோரும் சேர்ந்து நல்லா ஒரு மூவி ட்ரிப்பு இந்த மாதிரி போயிட்டு வரலாம். ஐ லவ் யூ ஜங்குக்கா, உங்ககிட்ட நிறையா பேசணும், கொஞ்சமாக பேசலாண்டி.
டயர்டாக இருக்குது தூங்கலாமா? ம். ஸோ ஜங்குக்கும் அப்படியே 2 பேர் ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். ஓகேடா, இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை நான் எந்த அளவு ஹாப்பி எண்டிங்காக கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்பெஷலி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற என்ன ஒரு விஷயம்னா, லைஃப் அப்படியே இருக்காது. ஒரு கெட்ட விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா கடவுள் வந்து ரீசன் இல்லாமல் அனுப்பிச்சிருக்க மாட்டார். ஸோ உங்களை தேடி ஒரு அழகான பர்சன் வருவாங்க. ஃபுல் லவ்வுமே உங்களுக்கு மட்டுமே கொடுக்குற மாதிரி வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வருவாங்க. ஸோ மனசை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பர்பிள் யூ. பாய்டா.